நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசுங்கப்பா. வல்லமையானவர், வல்லமையுடையவர், மகிமையானவைகளை எனக்கு செய்தார் அப்படி சொல்லத்தக்கதாக இன்றைக்கு தம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வல்லமையானவைகளே செய்ய வேண்டும், பெரிய காரியங்களை செய்ய வேண்டும், அதிசயமான காரியங்களை நீர் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கவலைகள் எல்லாம், பாரங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கண்ணீர் கவலையில் இருக்கிற பிள்ளைகளுடைய கவலைகளை நீர் மாற்ற வேண்டும் தகப்பனே. இதுவுமே நம்பி எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்நேரத்தில் உம்முடைய வார்த்தை அவர்களை விடுதலை ஆக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறதப்பா. நீங்கள் உதவி செய்ய வேண்டிக் கொள்கிறோம். அடிமை மறைத்து நீங்கள் பேசுங்கப்பா. ஆவியானவரே, ஒவ்வொரு ஆத்மாவுக்கு ஏற்ற வார்த்தைகளை கொடுங்கப்பா. பாரத்தோடு இருக்கிற தம்முடைய பிள்ளைகளை நீர் ஆற்ற வேண்டும், தேற்ற வேண்டும், அதிசயங்களை காண வேண்டும், பண்ண வேண்டும். ஏனென்றால் நீர் தெய்வமாக இருக்கிறீரப்பா. உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரம். எங்களோடு பேசுங்கப்பா. அடிமை மறைத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவந்த நாளிலே உங்கள் மத்தியிலே அவருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாங்கள் வீட்டில் குடி இருக்கும்போது, புதுசாக நாங்கள் ஒரு வீட்டுக்கு காம்பவுண்டில் குடி வந்தோம். அப்போ அந்த காம்பவுண்டில் என்ன அப்படின்னா, ஒரு நாள் காலையில் நான் வெளியே வரும்போது பக்கத்து வீட்டில் வந்து ஒரு அக்கா இருந்தாங்க. ஒரு அக்காவும் ஒரு அண்ணாச்சி இருந்தாங்க. அந்த அக்கா வந்து வராண்டாவில் நின்று ஈர ட்ரெஸ்ஸோட சூரியனை வணங்கிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்னடா சூரியனை வணங்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இது கேள்விப்பட்டதும் கிடையாது. நம்ம இந்த பொங்கல் அதில் சூரிய பகவானை வணங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பார்த்ததில்லை. நாங்கள் வந்து சிறு பிள்ளையிலேயே வளர்ந்தது வந்து கத்தோலிக்க ஊர் தான். எங்கள் ஊரில் ஃபுல்லாகவே எல்லாருமே கேத்தலிக் தான். நாங்களும் அந்த மாதிரி இதிலே வளர்ந்ததுனால இந்த இந்துக்கள் பற்றியோ, முஸ்லீம் பற்றியோ, இந்த பிராமணர்களை பற்றியோ அந்த மாதிரி எதுவுமே எங்களுக்கு தெரியாது. முழுவதுமாக எங்கள் ஊர் ஃபுல்லாகவே நாங்கள் கேத்தலிக்காக இருந்தோம். அப்போ இவங்க வந்து சூரியனை அப்படி கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. காலையில் அப்படி அந்த சூரியன் உதித்து வரும்போது அதை நான் பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. எதுக்கு சூரியனை வணங்கக்கூடிய ஒரு மனசு இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பிறகு நான் கொஞ்சம் நேரம் 9 மணி கிட்டக்க அந்த அண்ணாச்சி கடைக்கு போவாங்க. அவங்களுக்கு குழந்தை கிடையாது. அண்ணாச்சி கடைக்கு போன பிறகு அந்த அக்காவை கூப்பிட்டேன். என்னம்மா அப்படின்ட்டு கேட்டாங்க. என்னையோட நல்ல பெரியவங்க. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் சூரியனையா கும்பிட்டீங்க, அது உங்களுக்கு கடவுளா அப்படி கேட்டேன். ஆமாம், சூரியன் தான் எனக்கு கடவுள், எங்கள் ஊர்லெலாம் நாங்கள் சூரியனை தான் கும்பிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் வந்து, இல்லை, சூரியன் வந்து நமக்காக படைக்கப்பட்டது. கர்த்தர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். உடனே இவ்வளோ பெரிதான சுடர் சூரியன் உண்டாயிற்று, அது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொன்னேன். என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு கேட்டாங்க. படிப்புலாம் அவங்களுக்கு கிடையாது, எழுத வாசிக்கலாம் தெரியாது பார்த்துக்கோங்க. அப்போ என்னெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இப்போ நீங்கள் குளிச்சுட்டு ஈர துணியை காய போட்டிருக்கீங்க, இது வந்து இந்த சூரியன் என்ன செய்திரும், காய வச்சிரும். நீங்கள் கோதுமையை கழுவி நீங்கள் வெயிலில் வைக்கணும்னு வைக்கிறீங்க, அந்த கோதுமையை என்ன செய்திரும், காய வச்சிரும். அதே மாதிரி இப்போ ரொம்ப ஒரு அரிசியில் வந்து ரொம்ப வண்டு வந்துச்சு, அந்த அரிசியை நீங்கள் வெயிலில் காய வைங்க, அந்த சூரியனுடைய வெளிச்சத்தினால அந்த வண்டு எல்லாம் மடமடன்னு என்ன செய்யணும், கெட் அவுட், வெளியே போயிடும். அப்படியே நம்ம வீட்டை கழுவி விட்றோம், நம்ம முத்தத்தெல்லாம் கழுவி விட்றோம். எப்படி காயுது அப்படின்னா, அந்த சூரிய வெளிச்சத்தினால தான் அது காயுது. இப்போ சூரியனை தேவன் நமக்கு உதவியாக தந்திருக்கின்றார். இன்னுமே நம்ம வந்து எந்த ஒரு லைட்டு இல்லாமல் இவ்வளோ பெரிய உலகத்தில் நம்ம நடமாடிக்கொண்டு இருக்கின்றோம். ஒரு சிறு துரும்பு கூட நம்ம கண்ணுக்கு தெரியுது, தரையில் ஒரு கல் கூட தெரியுது, நமக்கு இடறி விழக்கூடாதுன்னு. எல்லா வாகனங்களையும் நம்ம பார்க்கின்றோம். இரவில் தான் லைட்டு போடுறாங்க வாகனத்தில். மற்றபடி எல்லாமே இந்த சூரிய ஒளியில் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது, சுற்றி கொண்டு இருக்கின்றது. உங்கள் துணியெல்லாம் இன்றைக்கி காய வைக்கிறது வந்து சூரியன் தான். அப்படி நீங்கள் மடித்து எடுக்கீங்க, மனமாக இருக்குது, ஈரத்தோடு இருந்தால் எப்படி ஆயிரும். அதனால் ரெண்டாவது, அது நமக்கு நல்ல ஒரு வெளிச்சத்தை கொடுக்குது. உங்கள் வீட்டுக்குள்ளே வெளிச்சமாக இருக்குல்ல, நீங்கள் எங்கேனாலும் போகிறீங்களே லைட் இல்லாமல்,
அது காரணம் வந்து இந்த சூரியன் தான். இது நமக்கு ஒரு படைப்பு, இது ஒரு படைப்பு தான், இது ஒரு ஒரு பொருள் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்ட்டு நான் சொன்னேன் அவங்ககிட்ட. அப்படியா அப்படின்னு கேட்டாங்க, ஆச்சரியமாக கேட்டாங்க. அப்போ யாரை தான் வணங்குறது இந்த பூமியில், எப்படி நம்ம கும்பிடணும்ல, யாரை கும்பிட அப்படி கேட்டாங்க. அப்போ நான் ஏசப்பா கிருபையினால் இது வந்து 1982 85 கிட்டக்க இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்போ நான் ஏசப்பாவை பற்றி அவங்களுக்கு சொன்னேன். நான் ஆண்டவர் என்னை அப்போ ரட்சித்திருந்தார், அவருடைய பிள்ளையாக நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அவங்கக்கிட்ட சொன்னேன், ஏசப்பா நமக்காக இந்த உலகத்தில் பிறந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து என்ன செய்தாங்கன்னா, அதாவது அவர் வந்து எல்லோரும் என்ன எதிர்பார்த்தாங்க, யூதர்கள்லாம் ரோமஸ் சாம்ராஜ்யத்தை, அவங்கள ரோமரை வெளியே தள்ளிட்டு யூதர்களுடைய சாம்ராஜ்யத்தை இந்த உலகத்தில் நிலைநாட்டுவார் அப்படின்னு நினச்சாங்க. இந்த உலகத்தை பற்றி ஆண்டவர் பேசவே இல்லை. ஆண்டவர் வந்து பரலோக ராஜ்யத்தை பற்றி நம்மகிட்ட என்ன செய்தாங்க, பேசினாங்க. ஏன்னா எப்படின்னாலும் இந்த உலகம் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். பரலோக ராஜ்யம்னு மேலே ஒரு உலகம் இருக்குது. அங்கே வந்து நமக்கு எல்லா வசதிகளோடு கூட வாழக்கூடிய ஒரு ராஜ்யம் இருக்குது, ஒரு பெரிய உலகம் இருக்குது. அங்கே நம்ம போகணும். நரகம்னு ஒன்று இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? அந்த பரலோகத்துக்கு நம்ம போகணும் இல்லை, அதுக்கு தான் இயேசு வந்து இந்த உலகத்தில் பிறந்தாங்க. அந்த பண்டிகைக்கு பேர் தான் கிறிஸ்மஸ். அந்த பண்டிகை தான் நம்ம கர்த்தர் பிறப்பு என்று சொல்லுகின்றோம். அந்த பண்டிகை தான் ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று சொல்லுகின்றோம். உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள். அதுதான் ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, அவர் தான் நம்ம வணங்கணும், அவர் தான் நீங்கள் சாமி கும்பிடுன்னு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் அவரை இயேசுவேன்னு கும்பிடுங்க. அப்போ எனக்கு சொல்லி தாங்க கேட்டாங்க. நான் அப்படி அவங்கள ஆண்டோடைய கிருபையினால் சர்ச்சைக்கு கூப்பிட்டு போனேன். அவங்க இயேசப்பாவை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டது. மனக்கண் திறக்கப்பட்டு அந்த அண்ணனும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அப்படியே ஆலயத்துக்கு வந்தார்கள், ஞானஸ்நானம் எடுத்தார்கள். ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. எப்போவுமே அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்க ஊர்லலாம் போய் எல்லார்ட்டையும் சொல்லிட்டாங்க, நம்ம வணங்குற இந்த சூரியன் கடவுள் கிடையாதாம்மா, இயேசு தான் கடவுள், அதான் நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டோடைய கிருபையினால் அவங்க ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. அருமையானவர்களே, இந்த நாளிலே தேவனை அறியாத எத்தனையோ மக்கள் இப்படியான ஒரு வணக்கத்தை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். சந்திரனை வணங்குகின்றார்கள், சூரியனை வணங்குகின்றார்கள், இயற்கையை வணங்குகின்றார்கள். தேவனை அறியக்கூடிய அறிவுதான அறிவு இல்லாதபடியினால் அவர்கள் வாழ்க்கையிலே பல துன்பங்களை அனுபவித்து கொண்டு இருக்கின்றார்கள். இயேசுவானவர் எதுக்காக வந்தாங்க அப்படின்னா, நம்ம பாவம் செய்யாமல் யாருமே இல்லை, இருக்கவும் முடியாது. எப்படியாயினும் நம்ம அறியாமலே நம்ம தவறுகளை செய்து விடுகின்றோம். ஒரு செகண்டில் நம்ம வாழ்க்கையிலே தவறு நிகழ்ந்து விடுகின்றது. அப்போ அதை மன்னிப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு, அது சொல்யூஷன்பாங்க, மாற்று மருந்து. அதுக்கு தான் இயேசப்பா நமக்காக இந்த உலகத்தில் வந்தாங்க. அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கின்றார். இன்றைக்கு நான் இந்த செய்தியின் தலைப்பு என்ன கொடுக்க அப்படின்னா, ஆறுதலான வார்த்தைகள். ஆறுதலான வார்த்தைகள் என்ற தலைப்பின் கீழாக கொடுக்கின்றேன். யாரெல்லாம் எப்போல்லாம் இழந்தாங்களோ, நெருக்கப்பட்டாங்களோ, அந்த சிச்சுவேஷனில் அவங்க எப்படி மீண்டுமாக ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், சந்தோஷப்பட்டார்கள் என்பதான காரியத்தை குறித்து சில பாயிண்ட் உங்களுக்கு நான் கொடுக்க இருக்கின்றேன் தேவனுடைய கிருபையினால். முதலாவது, யாக்கோப்பை இழந்த ஈசாக்கு. யாக்கோப்பை இழந்த ஈசாக்கு ஆதியாகமம் 28வது அதிகாரத்தில் 15வது வசனம், நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோப்பு வந்து ஏசாவை ஏமாற்றி விடுகின்றார். ஏமாற்றும் போது ஏசா என்ன சொல்கிறார்னா, யாக்கோப்பை கொலை செய்து விடுவேன் என்கின்றார். அப்போது கொலை செய்து விடுவேன் சொல்லும்போது அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ வந்து எங்கள் அண்ணன் வீட்டுக்கு நீ ஓடி போயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதியாகமம் 27வது அதிகாரம் 42. மூத்த மகனாகிய ஏசாவின் வார்த்தைகள் ரெபேக்காளுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவள் தன் இளைய மகனாகிய யாக்கோப்பை அழைத்து, உன் சகோதரனாகிய ஏசா உன்னை கொன்று போட நினைத்து தன்னை தேற்றிக் கொள்கிறான். ஆகையால் என் மகனே, நான் சொல்வதை கேட்டு எழுந்து புறப்பட்டு ஆரானில் இருக்கிற என் சகோதரனாகிய லாபான் இடத்திற்கு ஓடி போய்
உன் சகோதரனுடைய கோபம் தனியும் மட்டும் சில நாள் அவளிடத்தில் இரு. உன் சகோதரன் உன்மேல் வைத்த கோபம் தணிந்து நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்த பின் நான் ஆள் அனுப்பி அவ்விடத்தில் இருந்து உன்னை அழைப்பிப்பேன். நான் ஒரே நாளில் உங்கள் இருவரையும் எதுக்கு இழந்து போக வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அம்மா சொல்கிறாங்க, அப்பாவும் சொல்லிட்டாங்க, நீ என்ன செய்யணும், நீ உன் தாயினுடைய சகோதரன் வீட்டுக்கு போய் என்று சொல்லிட்டாங்க. அந்த நேரத்தில் யாக்கோப்பு தன்னுடைய தாயையும் தன்னுடைய தகப்பனையும் விட்டு தன்னுடைய தாய்மாமன் லாபான் இடத்திற்கு அவர் சென்று விட்டார். ஈசாக்கு ஐயா அவங்களுக்கு எவ்வளோ கவலையாக இருந்திருக்கும். 2 பிள்ளைகள் பிறந்தாங்க, அதான் ஏசா யாக்கோப்பு. இப்பொழுது யாக்கோப்பு பெரிய ஒரு வாலிபனாக இருந்தார். அந்த வாலிபனை காணவில்லை. அவனுடைய தாய்மாமன் வீட்டுக்கு போய் ஓடிவிட்டான். ஒரு பிள்ளை காணாமல் போனால் அது எங்கேயோ போய் இருந்துச்சுன்னா ஒரு தாய் தகப்பனுக்கு எவ்வளவு கவலையாக இருக்கும், எவ்வளவு கவலையாக இருக்கும். இந்த பிள்ளையை நம்ம எப்போ பார்ப்போம்? வெளிநாட்டில் இருந்தால் கூட, நம்முடைய பிள்ளைகள் வேலை பார்த்து கொண்டு இருந்தால் கூட, அவர்கள் இத்தனை வருஷத்துக்கு ஒரு நேரம் வந்துடணும், இல்லை இத்தனை மாதத்துக்கு ஒரு நேரம் வந்துடணும் அப்படின்னு அம்மா அப்பா நினைப்பாங்கள்ல எல்லா இடத்துலையுமே. அதே போல் இந்த ஈசாக்கு ரெபெக்காள் அவங்க தன்னுடைய பிள்ளைய அனுப்பிவிட்டாங்க. ஏறக்குறைய 21 ஆண்டுகள் அந்த மகன் இவங்க கண்ணிலே இல்லை. ஏசாவுடைய மனைவியும் சரியில்லாத ஒரு பெண்ணு, அன்பில்லாத ஒரு பெண்ணாக காணப்பட்டாள். ஏசாவினுடைய மனைவிகள் ஈசாக்கு ரெபெக்காளுக்கு ரொம்ப துன்பம் கொடுக்கக்கூடிய பெண்ணாக இருந்தாங்க ஏசாவுடைய மனைவி. அதனால தான் இவங்களுக்கு தன்னுடைய பிள்ளையை நோக்குது. ஆனால் ஈசாக்கு தன்னுடைய மகனை அனுப்பிவிட்டு என்ன செய்திருப்பார் அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன். 21 ஆண்டுகள் தன்னுடைய மகனை அவர்கள் பார்க்கவில்லை. அப்போ அவர் என்ன செய்திருப்பார்? ஜெபம் பண்ணியிருப்பார். அந்த ஜெபந்தான் ஈசாக்குக்கு ஆறுதலாக இருந்தது. ஏனென்றால் அவருடைய தகப்பனாகி ஆபிரகாமுடைய ஜெபத்தை அவர் பார்த்திருக்கின்றார். அவரை அந்த மோரியா மலையிலே அவரை கிடைத்து வைத்து அவர் பலி கொடுக்க நினைத்த பொழுது கர்த்தர் வானத்திலிருந்து பேசினார். அபிரகாமே பிள்ளையாண்டன் மேல் கையை போடாது என்று சொல்லி அந்த ஈசாக்கை காப்பாற்றி கொடுத்தார். இப்போ அந்த ஈசாக்கு நினச்சிருப்பார், அன்றைக்கு நான் பலிபீடத்திலே கிடத்தப்பட்டேன், என்னை என் தேவன் காப்பாற்றினார். இன்றைக்கு என் பிள்ளை என்னை விட்டு போய்விட்டான். என் பிள்ளையை நான் பார்க்க வேண்டும், எப்படியாவது என்னுடைய மரணத்திற்குள்ளாக என் பிள்ளையை பார்க்க வேண்டும் என்று அந்த தாய் தகப்பன் இருவரும் எவ்வளவாக ஜெபம் பண்ணி இருப்பார்கள் அருமையானவர்களே. ஆனால் ஒரு நாள் அந்த யாக்கோப்பு தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு அவர் திரும்பி வந்ததை பார்க்கின்றோம். ஆதியாகமம் 35:20. பின்பு யாக்கோப்பு அர்பாவின் ஊராளாகிய மம்ரேக்கு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் இடத்தில் வந்தான். அது ஆபிரகாமுக்கு ஈசாக்கு தங்கியிருந்த எபிரோன் என்னும் ஊர். 35:28 ஆதியாகமம். ஈசாக்கு விருத்தாப்பியமும் பூரண ஆயுசும் உள்ளவனாகி 180 வருஷம் ஜீவித்து பிராணன் போய் தன் ஜனத்தாரோடைய சேர்க்கப்பட்டான். அவன் குமாரராகிய ஏசாவும் யாக்கோப்பும் அவனை அடக்கம் பண்ணினார்கள். 21 ஆண்டுகள் காணாமல் போன அந்த யாக்கோப்புவுக்காக, காணாமல் போகலை, இவங்க தான் போக சொன்னாங்க, ஆனால் தன் பிள்ளையை பார்க்கவில்லை. எவ்வளவு ஒரு கசப்பான நாட்களாக இருந்திருக்கும் ஈசாக்குக்கு. ஆனால் அவர் கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டார். நீர் எனக்கு கிருபையாக தந்தீர் 2 குழந்தைகள். என் மனைவி எத்தனையோ ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் இருந்தாள். நான் உங்களிடத்திலே ஜெபம் பண்ணினேன். ஈசாக்கு ஜெபம் பண்ணின போது ரெபெக்காள் குழந்தை பெற்றாள். அப்படியானால் ஆண்டவரே, அந்த குழந்தையை நான் பார்க்க வேண்டும். என் மகன் 21 ஆண்டுகள் கழித்து அவன் எப்படி இருப்பான் என்று நடுவிலே நடந்த காரியம் அவருடைய ஈசாக்குடைய ஊக்கமான ஜெபம் என்று அதை நான் கணிக்கின்றேன், உறுதிப்படுத்துகின்றேன். அவர் சும்மாலாம் இருந்திருக்க முடியாது. இவ்வளவு பெரிய வாலிபனை அனுப்பிவிட்டு எப்படி சும்மா இருக்க முடியும்? தேவன் ஆறுதல் படுத்தினார். அதான் ஆதியாகமம் 35 அதிகாரத்தில் 29 வசனத்தில் பிராணன் போய் மரித்து தன்னுடைய ஜனத்தாருடைய சேர்க்கப்பட்டான். அவன் குமாரராகிய ஏசாவும் யாக்கோப்பும் அவனை அடக்கம் பண்ணினார்கள். யாக்கோப்பு வந்துட்டார். ஈசாக் அவன் அநேக ஆண்டுகள் அவர் உயிரோடு இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா போவாஸ்
போவாஸ் வயலில் ரூத்தை விட்ட நகோமி. ரூத்து 3வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாமல் இருப்பேனோ? மாமியாரை தொடர்ந்து பின்பற்றி வந்த அருமையான தன்னுடைய மருமகள் ரூத்து அவங்களை வயலுக்கு அனுப்புகிறார்கள். எப்படி அனுப்புகிறாங்கன்னா, 2வது வசனத்தில், நீ போவாசின் வேலைக்காரிகளோட கூடியிருந்தாயே, அவன் நம்முடைய உறவின் முறையான் அல்லவா? இதோ அவன் இன்று ராத்திரி களத்திலே வாட்கோதுமை தூற்றுவான். 3வது வசனம், நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடித்து கொண்டு அந்த களத்திற்கு போய் அந்த மனுஷன் புசித்து குடித்து தீரும் மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்ப்படாமல் இரு. நீ என்ன செய்யணும்? தன்னுடைய மருமகளுக்கு நன்மையை தேடாமல் இருப்பேனோ அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன செய்யணும்? நல்லா குளிச்சுட்டு, நல்ல எண்ணெயை பூசிட்டு, நல்ல வஸ்திரங்களை உடுத்துக்கிட்டு நீ அந்த வயலுக்கு போ. மருமகளை அனுப்பிவிட்டு காத்திருந்த நகோமி அவளுக்கு ஒரு ஆறுதலையும் செய்து வந்தது. தன்னுடைய மகளை இன்னொருவருடைய போவாசுடைய வயலுக்கு அனுப்பிவிட்டார்கள். அங்கே உனக்கு ஒரு பெரிய வேலை இருக்கின்றது. ரூத்துடைய வேலை ரொம்ப, அந்த நாளில் அவங்க வந்து போவாஸ் வயலில் போய் வேலை பார்த்து போவாஸ்க்கு ரூத்தை ரொம்ப பிடிச்சிட்டு பார்த்த உடனே எல்லா வேலைக்காரிகளோடு வேலை செய்யும்போது இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்கின்றார். அப்படியானால் என்ன? அவரை கவர்ந்து கொண்ட ஒரு அழகு இருந்துச்சு அந்த பெண்ணிடத்தில். அதுதான் பெருந்தன்மை, அதுதான் அன்பு, அதுதான் சாந்த குணம். அந்த முகத்தை பார்த்த உடனே தெரியணும், அது அன்புள்ளது, அது இரக்கம் உள்ளது, அது கனிவானது, அது பெரியவங்களை மதிக்கக்கூடியது, குணசாலியான ஒரு பெண் என்பதை அன்றைக்கு போவாஸ் பார்த்து விட்டார். அதனால் அவர் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். இப்போ நகோமி ரூத்தை வயலுக்கு விட்டு காத்திருந்த நகோமி அவர்கள் ஜெபம் செய்தார்கள். நானும் ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்ப காலத்தில் ஒரு அக்கா அந்த கதையை எனக்கு சொன்னாங்க. அப்போ சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, ரூத்தை வயலில் விட்டுட்டு நகோமி பக்கத்து வீட்டில் உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கல, அவங்க வீட்டில் உட்காந்து தன் தேவனிடத்தில் எருசலேமிலே இருந்து அவர்கள் ஜெபம் பண்ணி, பெத்தேலிருந்து அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்திருப்பார்கள். அதனால தான் அந்த ரூத்தினுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. இதான் உங்களுக்கு நான் ஆறுதலான வார்த்தையை சொல்கின்றேன். எது நம்மை விட்டு கடந்து போகிறதோ அது திருப்பி நம்மிடத்தில் வரும் என்பதற்கு தான் ஆறுதலின் வார்த்தை நான் சொல்லி கொண்டு இருக்கின்றேன். யாக்கோபு தன் தகப்பனை விட்டு ஓடிப்போனார் 21 ஆண்டுகள். ஆனால் ஒரு அதிகமான பூரண வயசு ஈசாக்குக்கு ஆகும்போது அந்த மகன் அங்கே வந்து சேர்ந்தான். அல்லேலூயா. அப்படியே தன்னுடைய மருமகளை வயலுக்கு அனுப்பிவிட்டு அந்த நகோமி என்பவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அந்த ரூத்துக்கு ஒரு வெற்றி கொடுத்ததை நம்ம பார்க்கின்றோம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து இயேசுவை. நான் வாசிக்கிறேன். லூக்கா 2வது அதிகாரம் 42வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். லூக்கா 2 அதிகாரம் 42வது வசனம். அவருக்கு 12 வயது ஆனபோது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகி இயேசு எருசலேமில் இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. இயேசுவை தேவாலயத்திலே விட்டு வந்து விட்டார்கள். இப்போ இயேசுவை காணவில்லை. ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டு ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார். ஏற்ற காலம் நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்ட யாக்கோபு மீண்டுமாக தகப்பனிடத்திலே வந்து சேர்ந்தார். அடுத்து உடைக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட ரூத்து வயலுக்கு போய் மீண்டுமாக தன்னுடைய மாமியாரோடு வந்து சேர்ந்து மணமக்களாக ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இப்பொழுது 12 வயதான இயேசுவை யோசேப்பும் மரியாளும் தேவாலயத்திலே விட்டு வந்து விட்டார்கள். பண்டிகைக்கு போனாங்க. பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகி இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. பிள்ளையாகிய இயேசுவை தேவாலயத்திலே விட்டு வந்து விட்டார்கள். அவர் அங்கே இருந்து விட்டார். இது அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியல. இயேசுவோட அம்மா அப்பாவுக்கு என்ன செய்யல தெரியல. 44 வசனம். அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்திலே இருப்பார் என்று அவர்கள் நினைத்து
ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவர்களிடத்திலும் அவரை தேடினார்கள். ஒரு நாள் டிராவல் பண்ணியிருக்காங்க. ஏசப்பா கூட இல்லை, தன்னுடைய பிள்ளை கூட இல்லை. ஒரு நாள் பிரயாணம் எவ்வளவு? 24 மணி நேரம். ஒரு நாள் பிரயாணம் எவ்வளவு தேடிக்கொண்டு இருக்கின்றார்கள். உறவின் முறையாடத்தில் எல்லாரிடத்திலும் கேட்கின்றார்கள், என் பிள்ளையை பார்த்தீர்களா? பிள்ளையாகிய இயேசு என் பிள்ளையை பார்த்தீர்களா என்று கேட்கின்றார்கள். எங்குமே காணவில்லை. 45வது வசனத்தில், காணாததினாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்ப போனார்கள். தேடிக்கொண்டே போகிறார்கள். எத்தனை பேர்கிட்ட அங்கலாய்த்திருப்பார்கள். 12 வயசு பிள்ளை. என் பிள்ளைக்கு இந்த உலகத்தில் எதுவுமே தெரியாது, நான் கைக்குள்ளே வைத்து வளர்த்து கொண்டு இருக்கின்றேன், என் பிள்ளையை காணவில்லை. போகிறவங்க வாரவங்களிடத்துலலாம், இயேசுவை பார்த்தீங்களா, இயேசுவை பார்த்தீங்களா, என் பையன் சின்ன பையன் அப்படின்னு கேட்டிருப்பாங்களா இல்லையா? இல்லை, மரியாள் என்ன செய்திருப்பாங்க? பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் நிழலிடும் போது, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல, அப்படி ஜெபம் பண்ணியிருப்பாங்கல்ல. 3 நாள் யோசேப்புடைய அந்த இருதயம் எவ்வளவாய் துடித்து இருக்கும். தன்னுடைய ஏக புதல்வன், முதல் குமாரன் காணவில்லை. எருசலேம் இன்னொரு ஊருக்கு போகிறாங்க. எவ்வளவு தூரம் கால்நடை பிரயாணம். யோசேப்புடைய இருதயம் ரொம்ப மென்மையான ஒரு இதயமா. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அப்படி இயேசுநாதருடைய சிலுவை அந்த பாடுகளுக்கு முன்பாக யோசேப்பு இறந்து விட்டார், மரியாள் தான் இருக்காங்க. அப்போ என்ன அப்படின்னா, எதுக்குமா அப்படின்னு கேட்டேன் நான் அம்மாட்ட. அப்போ சொன்னாங்க, ஏன் அதுக்கு முன்னாலே சீக்கிரமாக இறந்துட்டாங்க யோசேப்பு அப்படின்ட்டு. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, யோசேப்புடைய ஹார்ட் ரொம்ப மென்மையானதாம்மா, அது எதையுமே தாங்கக்கூடிய சக்தி அது கிடையாதாம்மா. அப்படி ரொம்ப தெய்வ பக்தியாக அவர் யாருக்குமே கெடுதல் செய்யாத ஒரு பெரிய நீதிமானாக யோசேப்பு வாழ்ந்திருந்தாராமா. அதனால தான் இயேசுவை யூதர்கள் அடித்து கொல்லுவதை தரங்க அவரை பிடிச்சாங்க தோட்டத்தில், கெத்செமனே பூங்காவனத்தில். அப்போலாம் இவர் இதயம் தாங்கிக்கிடாதாமா. அதனால தான் யோசேப்பு சீக்கிரமாக இறந்துட்டாங்க அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க எங்கள் அம்மா. அப்போ பிள்ளையை காணுமென்று இவர்கள் கணவனும் மனைவி தேடிக்கொண்டு அலைகிறார்கள். எப்படி இருந்திருக்கும் அன்றைக்கு யாக்கோப்பு தன்னுடைய குமாரனுக்காக, நகோமி அன்றைக்கு தன்னுடைய மருமகளுக்காக, எப்படி அவங்களுடைய இருதயம் அந்த கசப்பான ஒரு மாத்திரை, கசப்பான ஒரு காலங்கள், அப்படியே நொந்து போய் கண்ணீர் விட்டு கதறின காலங்கள் அவர்களுக்கு இருந்தது போல இந்த 3 நாள் பிரயாணத்தில் யோசேப்பும் மரியாளும் இருதயம் நொறுங்கினவர்களாய் பிள்ளையாகிய இயேசுவை அவர்கள் விசாரித்து தேடிக்கொண்டு அலைகின்றார்கள். அடுத்த வசனம் வாசிக்கிறேன், 46. 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்திலே போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்கள் வினாவுகிறதையும் கண்டார்கள். 47. அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்தரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். இப்போ அவங்க இயேசுவை பார்த்துட்டாங்க. அந்த 3 நாள் கஷ்டம் எப்படி இருந்திருக்கும்? அந்த 3 நாள் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்குன்னு யோசித்து பாருங்கள். பிள்ளையை காணுமே அப்படின்னு. இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் கூட சில காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ளாததுனால இருதயம் நொறுங்கினவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்களா? நம்முடைய அநேக பிள்ளைகள் கணவன் மனைவிக்குள்ளே ரொம்ப சண்டை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். எங்கே பார்த்தாலும். இன்றைக்கி காலையில் நான் ஒரு ப்ரேயர் மீட்டிங் அட்டன் பண்ணியிருந்தேன். அப்போ சாப்பாட்டு வேலை வந்தது. அந்த நேரத்தில் ஒரு அம்மா என்னை பார்த்து பேசுனாங்க, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் நாங்கள், சொல்லுங்கம்மா அப்படின்னேன். அப்போ என் மருமகா என் மகன்கிட்ட சண்டை போட்டு போயிருக்கா. சின்ன விஷயந்தான், ரொம்ப கவலையாக இருக்குமா எனக்கு, என்னால் தாங்கவே முடியல அப்படின்னாங்க. அவங்களுக்கு 75-80 வயசு இருக்கும். அந்த தாய்க்கு எவ்வளோ கவலையாக இருக்கும். இவங்க நாளைக்கு இந்த கணவன் மனைவி தேவ சமூகத்திலே நியாய தீர்ப்பிலே நிற்க வேண்டும் என்பதை மறந்து விடுகின்றார்கள். அநேகர் தங்களுடைய மாம்சத்தின் கிரியைகளுக்கே அடிமையாக இருக்கின்றார்கள். ஒன்றே ஒன்று, நீங்கள் என்றைக்கினாலும் நீங்கள் பேசுகிற வார்த்தைகளுக்கு தேவனிடத்திலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இன்றைக்கு கோபம் வந்துச்சு, டென்ஷன் வந்துச்சுன்னு 1000 பேசிடலாம். அன்றைக்கு தேவ சமூகத்தில் நிற்க உனக்கு திராணி இருக்குமா? அன்னைக்கு நீ எப்படி நிற்ப?
ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த ஜட்ஜ்மெண்ட் நம்ம நினைவுக்கு வர வேண்டாமா? அந்த பயமே இப்போ கிடையாது. இந்த உலகத்தில் நம்ம ஜெயிச்சிட்டோமா அதுதான் பார்க்காங்க. இல்லை, மறுமையிலே ஒரு வாழ்வு இருக்குது. அன்றைக்கு நமக்காக ஜீவ புஸ்தகங்கள் திறக்கப்படும், ஞாபக புஸ்தகங்கள் நமக்கு திறக்கப்படும். அன்றைக்கு தான் நம்முடைய வெற்றியை தோல்வியை அங்கே நீங்கள் காண வேண்டுமா? இங்கேயே நாம் இயேசுடைய பிள்ளையாக, இயேசுவுக்காக பெருந்தன்மையான குணசாலி பெண்ணாக, ஈசாக்கு போன்று கர்த்தருக்கு பயந்தவர்களாக வாழ வேண்டுமே, வாழ வேண்டுமே. அதுக்கு தான் இயேசு வந்தாங்க, பிறந்தாங்க. இப்போ அந்த இயேசுவை அவர்கள் கண்டு, இயேசப்பாவை கண்டு பிரமித்தார்கள். பிள்ளையாகிய இயேசு என்னை ரொம்ப டச்சு பண்ணது என்ன அப்படின்னா 46வது வசனம், 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்திலே போதகர் நடுவில் உட்கார்ந்திருந்தார். அவர்கள் பேசுகிறதை கேட்கும் அவர்களை வினாவும் கண்டார்கள். போதகர் நடுவில் எல்லா பிரசங்கிமார், எல்லா பாஸ்டர்ஸ், எல்லா நியாயாஸ்திரிகள் நின்று கொண்டு இருக்கின்றார்கள். ஏசப்பா 12 வயது பிள்ளை தான், ஆனால் உட்கார்ந்து பேசினார். அவருடைய ஸ்டேட்டஸ்டே உட்கார்ந்து தான். எங்கே உட்கார்ந்தாரோ அங்கே போதகம் தான், எங்கே உட்கார்ந்தாரோ அங்கே பிரசங்கம் தான், எங்கே உட்கார்ந்தாரோ அங்கே அற்புதம் தான். அவர் நடந்தாலே அதிசயம்தான், அவர் உட்கார்ந்தாலே பிரசங்கம் தான். பெரிய விருந்திலே உட்கார்வார், சுகமளிக்கும் அற்புதங்கள் அங்கே நடக்கும். எங்கே உட்கார்ந்துட்டாரா அங்கே மெசேஜ் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளையை காணவில்லை என்று தேடி போன பெற்றோர் இப்பொழுது தன்னுடைய பிள்ளையை கண்டு கொண்டார். அவங்க கேட்குறாங்க, லூக்கா 2ஆம் அதிகாரம் 48, தாய் தகப்பன் மாறும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடே உன்னை தேடினோமே என்றார்கள். விசாரத்தோடே உன்னை தேடினோமே, நாங்கள் கவலையோடே உன்னை தேடினோமே, உன் தகப்பனும் நானும். அல்லேலூயா. இதில் மரியாளுடைய அந்த ஒரு கேரக்டரை பார்த்தீங்களா? நான் உன்னை எப்படி தேடினேன் தெரியுமா, நான் உன்னை எப்படி தேடி அலைஞ்சேன் தெரியுமா, அப்படி சொல்லாமல் உன் தகப்பன் ஃபஸ்ட்டு அவங்களுடைய கணவனுக்கு அவங்க அந்த இதை மரியாதையை கொடுக்கின்றார்கள். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இதை நான் அப்படின்னு அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த உன் தகப்பனும் நானும். முதலாவது புருஷனுக்கு கொடுக்கிற மரியாதையை மரியாள் அவர்கள் கொடுத்தார்கள். மாதான்னு சொல்லலாம், மாதா கொடுத்தாங்க. இயேசுவினுடைய தாய், உன் தகப்பனும் நானும் கவலையோடு விசாரத்தோடு உன்னை தேடினோமே. ஆனால் இப்போ பார்த்துட்டாங்க, பிள்ளைய பார்த்துட்டாங்க, ஆறுதல் கிடச்சிட்டு. அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று உங்களை விட்டு கொஞ்சம் தூரமாக இருக்கின்றது, ஆனால் சேர்ந்துடும். ஏதோ உங்களை விட்டு கொஞ்சம், அது உங்களுடைய சொத்து சோகங்களாக கூட இருக்கலாம், உங்களுடைய வீடு வாசலாக இருக்கலாம், உங்களுடைய நிலங்களாக இருக்கலாம், உங்களுக்குரிய ஆசீர்வாதங்களாக இருக்கலாம். உங்களுக்குரிய ஒரு இன்டர்வியூ நீங்கள் போயிருக்கீங்க, உங்களுக்கு இன்னும் அப்பாயின்மெண்ட்டு வரலை, அதுக்கு நீங்கள் வெயிட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நல்ல ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, அதுக்கு சீக்கிரம் ரிசல்ட்டு வரணும், அதுக்காக நீங்கள் வெயிட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். உங்களுடைய ரிட்டைர்மெண்ட்டை நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். எதுவாயினும் சரி, எதுவாயினும் இல்லை, நீங்கள் சிக்காகி உங்களுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து நீங்கள் பயாப்சி எடுத்து ஏதோ ஒரு ரிசல்ட்டுக்காக நீங்கள் காத்திருக்கீங்களா? அது கண்டிப்பாக ஆண்டவருடைய கிருபையினால் உங்களுக்கு நல்ல செய்தியாகவே கொண்டு வரும் என்று நான் உங்களுக்கு அந்த ஆறுதலின் வார்த்தையை கூறிக்கொண்டு இருக்கின்றேன். தேவனுடைய பெரிதான கிருபையால். அருமையானவர்களே, வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். நம்ம 3 பேரை பார்த்தோம். யாக்கோபு தன் தகப்பனை விட்டு 21 ஆண்டுகள் தூரமாய் போனாலும் தேவன் அவருடைய கண்ணுள்ளப்பது மகனை கொண்டு சேர்த்தார், ஆறுதல் படுத்தினார். அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம், ரூத்தை வயலுக்கு அனுப்பிவிட்டு நகோமி அவர்கள் ஜெபித்து கொண்டு இருந்தார்கள். இதுக்கு மேலெல்லாம் என்னால் எந்த கஷ்டத்தையும் தாங்க முடியாது, என் மருமகளை நீர் ஆசீர்வதித்தே ஆக வேண்டும் என்று அவர்கள் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். அப்படியே தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு அந்த மருமகளை நல்ல மணமகனாக கொடுத்து அவங்க குழந்தையை இவர்கள் வளர்க்கும்படி கர்த்தர் கட்டளையிட்டார். அந்த ஜெப வாழ்க்கை, ஈசாக்குடைய ஜெபம் யாக்கோப்பை அவர் கண்ணுள்ளவதை கொண்டு சேர்த்தது. நகோமியினுடைய ஜெப வாழ்க்கை நல்ல ஒரு குடும்பத்தில் உள்ள தன் இனத்தானையே திருமணம் மருமகள் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு நற்செய்தியை கொண்டு வந்து நகோமி என்ற பெயரை கர்த்தர் அதை ஆறுதலின் வார்த்தையாக, மாறாளி என்ற வார்த்தையை நகோமி என்று ஆறுதலின் சந்தோஷத்தின் வார்த்தையாக மாற்றினார். ஏசப்பாவை 3 நாள் பிரயாணத்தில் காணாமல் தவித்த பெற்றோர், கவலையோடு தேடின பெற்றோருக்கு மகன் பெரிய ஸ்டேட்டஸில் இருக்கிறதை பார்த்தார்கள். போதகர்கள் பாஸ்டர்ஸ்லாம் நின்று கொண்டு இருக்கத்தக்கன இயேசுவானவர் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணினார்.
போதகம் பண்ணினார். அப்படியாக கண்டு களி கூர்ந்தார்கள். ஆறுதலின் தேவன், ஆறுதலின் தேவன். உங்களுடைய இந்த கஷ்டங்கள், இந்த நெருக்கங்கள் எதுவாயினும் அந்த அவர் நமக்கு ஆறுதலின் தேவனாக இருந்து உங்களை ஆறுதல் படுத்துவார். உங்களுக்கு வெற்றி நிச்சயம், தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயம் என்று சொல்லி உங்களுக்கு நான் இந்த செய்தி நான் சொல்லி கொண்டு இருக்கின்றேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் நம்மை கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும், பந்த பாசங்கள் அருந்திட்டாலும், நிந்தை தாங்கிட்ட தேவன் நம்மை சொந்த கரங்களால் அணைத்து கொள்வார். தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும், பந்த பாசங்கள் அருந்திட்டாலும், நிந்தை தாங்கிட்ட தேவன் நம்மை சொந்த கரங்களால் அணைத்து கொள்வார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்களுக்கு நீர் சொன்ன ஆறுதலின் வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அநேக காரியங்களுக்காக நாங்கள் காத்து கொண்டு இருக்கின்றோம். அந்த காத்து கொண்டு இருக்கின்ற எங்களுக்கு நீர் வெற்றியை தாரும். படிக்கிற பிள்ளைகளுக்கு வெற்றியுள்ள மதிப்பெண்கள், ஜாப்புக்கு வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, பிரிந்திருக்கிற குடும்பங்கள் மணமக்களாக இணைந்து வாழ, இன்னும் ஆண்டவரை இழந்து போன சொத்து சுகங்களை மீண்டுமாய் பெற்றுக்கொள்ள, கோர்ட்டு கேஸெல்லாம் விடுதலையாகி அவங்கவங்க சொத்து ஏமாற்றப்படாதபடிக்கு அவர்கள் கை வந்து சேர, இன்னும் என்னென்ன காரியத்துக்காக காத்திருக்காங்களோ, குழந்தை பாக்கியத்துக்காக, வீடு கட்டுமான பணிக்காக எதற்கு காத்து கொண்டு இருக்கின்றார்களோ அது கண்டிப்பாய் வந்து சேரும் என்று விசுவாசத்தோடு ஸ்தோத்திரிக்கின்றோம். நன்றி இயேசுவே. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.